ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங்கு ஆல்ரெடி ஒரு 2 கிராஃப்ட் வந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி நிறைய டைம் வந்தது. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து டின்னர் கடையில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ வந்து டைம் சேவிங் தானே, அப்போ நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், இதுலேயே கொஞ்சம் ஒரு 1 hour கிட்டே நான் இதிலே உட்காந்துட்டேன். சீரியலும் இல்லை இல்லைங்களா, சரி அதனால் வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, இந்த பார்க்லலாம் இருக்கும் பாருங்கள் சேரு, அதை தான் செய்யலான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கெலாம் போகும்போது அந்த சேரில் எல்லாம் ஃபில் ஆகிட்ருக்கும். சரி பார்ப்பேன் யாராவது காலியாகுமான்னு சொல்லிவிட்டு, சரி சும்மா போய் ஈவினிங் டைமில் நம்ம வாக்கிங் போகிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் போய் உட்காந்து அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது எனக்கு அந்த சேர் ரொம்ப பிடிக்கும். சரி அதனால் அதையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதை செஞ்சிட்ருக்கேன். சரி எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் பார்க்கல. பட் வந்து என் மைண்டுக்கு வந்து ஓகே இப்படி ஸ்டூல் ரெடி பண்ணிக்கலாம், இப்படி செட் பண்ணிக்கலாம், டேபிளை வந்து உட்கார்ற சேர் வந்து இந்த கலரில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருந்தேன். அதே மாதிரி வந்து 2 சைடில் கார்னரில் வந்து இந்த இது மாதிரி ஏ ஷேப்பில் நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தனித்தனியாக செப்ரேட்டாக நம்ம வந்து அந்த கால் ரெடி பண்ணலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நான் என்ன பண்ணிட்டேன், ஏ ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் இதுவாக கொடுத்துட்டேன், ஐ ஸ்டிக்கர் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து அந்த சாயிரம் பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் கலராக கொடுத்து விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் சிட்டிங் டேபிள் இது சேர் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அங்கே அப்படி தான் இருக்கும், ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். சரி நான் மேலே மட்டும் என்ன யோசிச்சேன்னா, சரி கலராக கொடுத்துலாம். ஏன்னா என்கிட்ட வந்து அந்த ப்ரௌன் கலர் இல்லை, அது வந்து தீர்ந்து போச்சு அந்த ஸ்டிக்கு கலரு. அதனால் இந்த கலராக செப்ரேட்டாக இருந்தது. நான் யூஸ் பண்ண போக பேலன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டிக்குங்க இருந்தது. சரி அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு கலராக கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஹேங் பண்ணுற இடம், இந்த கை வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த புடி வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன், பிங்க் கலர் தேடினேன், அது இல்லை. அதனால் நான் இன்னொரு வீடியோ போட போகிறேன். அதை வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் கலர் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பிங்க் கலரு. ஸோ அதை நான் சும்மா ட்ரையல் தான் பண்ணி பார்த்தேன். அது எப்படி வந்திருக்குன்னு அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த இது செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்டூல் ஸ்டாண்டு, அது பக்கத்துலேயே நான் இதை வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் என்ன சொல்கிறது, இப்படி நல்லா வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.